ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒரு சின்ன செக்ஷன் மாதிரி தான் தெரியும். ஆனால் லா லைஃப்பில் அது ஒரு பிக்கெஸ்ட் வெப்பன். அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ கன்சென்ட். அது இல்லைனா ஒரு அக்ரிமெண்ட் அது ஒரு பேப்பர் மட்டும்தான், கான்ட்ராக்ட் நடக்காது. இப்போது நீங்கள் பயத்தில் சைன் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரஸ்ட்டை ஒருத்தர் யூஸ் பண்ணி சைன் எடுத்தா இல்லை ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சைன் பண்ண வச்சுருந்தா அப்போ உங்கள் கான்ட்ராக்ட்க்கு என்ன நடக்கும்? இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக பட் எக்ஸாம்க்கு ஆப்டாக coercion, undue influence, misrepresentation எல்லாத்தையுமே ஐ வில் டீச். 2025க்கு ஐபிசியில் இருந்து அப்டேட் பண்ணி இப்போது பாரதிய ஞான சங்கீதா 2023 பிஎன்எஸ்ல இருக்குது. நம்ம டிஸ்கஸ் என்னென்னலாம் பண்ண போகிறோம்: definitions, section numbers, 2025 legal updates, easy tips to remember, and real life examples, so that even if you hear it in your sleep, you will recall it. First, section 15, coercion. First topic, coercion. Indian Contract Act 1872ல section 15ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 2025க்கு வரைக்கும் டெஃபினேஷனில் மேஜர் சேஞ்ச் எதுவும் இல்லை. பட் கிரிமினல் ஆக்ஷன்ஸ் ரெஃபரன்ஸ் இப்போ பிஎன்எஸ் 2023க்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. டெஃபினேஷன்: coercionனா ஒரு பர்சனை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இல்லீகல் த்ரெட் கொடுத்து அவங்கள ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்ச அது ஒரு coercion அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கீழே வரும். இது பண்ண பர்பஸ் என்ன? அந்த பர்சனோட கன்சென்ட்டை எடுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுறது. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சொன்னால் கமிட்டிங் ஆர் த்ரெட்டனிங் டு கமிட் எனி ஆக்ட் forbidden by பாரதிய ஞான சங்கீதா 2023 or unlawful detaining of property with the intention of causing any person to enter into an agreement. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன? ஆக்ட் ஆர் த்ரெட். ஆக்ட் பண்ணியிருந்தாலும் த்ரெட் கொடுத்தாலும் ஓகே. எக்ஸாம்பிள், சைன் பண்ணவங்க இல்லை உங்களை ஷாப்பை சேர்த்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆக்ட் மஸ்ட் பி இல்லீகல் அண்டர் பிஎன்எஸ் ஆர் எனி ஸ்பெஷல் கிரிமினல் லா. ஓல்டு ஐபிசி செக்ஷன் ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ எல்லாம் பிஎன்எஸ் செக்ஷனில் தான் இருக்குது. அகெயின்ஸ்ட் பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி. அந்த பர்சனோட பாடியை டேமேஜ் பண்ணுறதா த்ரெட் கொடுத்தாலும் இல்லை அந்த பர்சனோட ப்ராப்பர்ட்டி கிட்ட இல்லீகலாக ஹோல்ட் பண்ணாலும் அது coercion. அண்ட் லாஸ்ட்லி பர்பஸ், ஒன்லி டு மேக் த பர்சன் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுள்ள என்டர் ஆக வைக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் coercion. லீகல் அப்டேட்ஸ் இன் 2025ல பார்த்தா ஆக்ட் forbidden by IPC, ஆக்ட் forbidden by BNS 2023ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. கிரிமினல் இன்டிமிடேஷன், ராங்ஃபுல் ரீஸ்ட்ரெயின்ட், அசால்ட் எல்லாம் பிஎன்எஸ்ல ரெலவென்ட் செக்ஷன்ஸில் வரும். எக்ஸாம்பிள், கிரிமினல் இன்டிமிடேஷன் பிஎன்எஸ் செக்ஷன் 351ல வரும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரவி threatens to burn Suresh's shed unless he signs a land sale deed. லேண்ட் சேல் டீட் சைன் பண்ணுற வரைக்கும் ரவியை சுரேஷ் த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருக்கிற போது இது பிஎன்எஸ் ஆக்டில் மிஸ்டீஃப் ப்ளஸ் கிரிமினல் இன்டிமிடேஷன் ஒன்று வரும், விச் இஸ் ஈக்குவல் டு coercion. எக்ஸாம்பிள் நம்பர் 2 இஸ் இல்லீகல் டிடென்ஷன். அருண் பாலுவோட காரை இல்லீகலாக டிடெயின் பண்ணிவிட்டு நீ உங்கள் கம்பெனி ஷேர்ஸை செல் பண்ண மட்டும் தான் நான் இந்த காரை திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறது. தட் இஸ் அன்லாஃபுல் detaining ஆஃப் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் coercion. இங்கே நம்ம ஒரு சின்ன டிப் பார்த்தோன்னா coerce, இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டாப்பிக்கை COERCE, coerce, அதை expand பண்ணோம். C for criminal act or threat under BNS, O for object is to force agreement, E for either person or property affected, R for result, that is consent is not free, C for contract voidable at option of coerced party, and E for example helps recall. இதை ஞாபகம் வச்சுட்டா you can easily recall. Effect in law, section 19 of Contract Act, consent obtained by coercion. Contract voidable at option of property whose consent was so obtained. Money or property given under coercion, recoverable under section 72, doctrine of unjust enrichment. Next, undue influence, section 16. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவரோட டெசிஷனை மெனிப்புலேட் பண்ண முடியும். அவரை கன்வின்ஸ் பண்ணுறது இல்லாமல் ஆக்சுவலி அவரோட மென்டல் பொசிஷனை யூஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு டெசிஷன் எடுக்க வச்சிடுறாரு. அதுதான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்
செக்ஷன் 16 என்ன சொல்கிறாங்கன்னா, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னா ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி மேலே டாமினேட் பண்ணிட்டு அவரோட வில்க்கு அகேன்ஸ்டாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வைக்கிற சிச்சுவேஷன்ஸ் ரைஸ் பண்ணுறது. அதுதான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இது மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கிற அளவுக்கு இல்லை பொசிஷன் ஆஃப் டாமினன்ஸ் இருக்கிற இடங்களில் நடக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தா ரிலேஷன்ஷிப் ஆஃப் ட்ரஸ்ட் ஆர் டாமினேஷன். ஸோ எந்தெந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் டாமினேஷன்ஸ் இருக்கு? டாக்டர் பேஷண்ட், லாயர் கிளையண்ட், குரு டிசைபிள், பேரண்ட் சைல்டு, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி எக்ஸெட்ரா. இது 2 டைப்ல இருக்கும். ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப், வீக் மென்டல் ஆர் ஃபிசிக்கல் ஸ்டேட். பொசிஷன் யூஸ் பண்ணுறது, ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியோட வீக்னஸை யூஸ் பண்ணி செல்ஃப் பெனிஃபிட்க்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைக்கிறது, இல்லைனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போகிறது. தட் இஸ் பொசிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வேலைகள் செய்கிறது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வீக்னஸ். அண்ட் தேர்ட்லி அன்ஃபேர் அட்வான்டேஜ். நார்மல் அக்ரிமெண்ட் இல்லாமல் அன்ஃபேர் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி அதில் பெனிஃபிட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா, எக்ஸாம்பிள் 1, டாக்டர் பேஷண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் லேண்டை எனக்கு லோ ப்ரைஸ்க்கு செல் பண்ணினா நான் சர்ஜரி ஃப்ரீயாக செய்கிறேன். இது வந்து டாக்டர் பேஷண்ட் ட்ரஸ்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறது. தட் இஸ் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் அதே மாதிரி தான் டிபெண்டன்ட் பர்சன். சன் டெல்ஸ் மென்டலி வீக் ஃபாதர் டு வில் ப்ராப்பர்ட்டி ஆர் லூஸ் கேர். அண்ட் இதோட லீகல் பொசிஷன் அப்படின்னு பார்த்தா 2025 burden ஆஃப் ப்ரூஃப். நார்மலாக கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ண பார்ட்டி ப்ரூஃப் பண்ண வேணும். பட் ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் சஸ்பீஷியஸ் ட்ரான்சாக்ஷன் இருந்தால் பர்டன் ஷிஃப்ட் ஆகும். கோர்ட் மோஸ்ட்லி ஃபேர் ப்ரைஸ், ஃப்ரீ கன்சென்ட் இருக்கிற மாதிரி செக் பண்ணும். ஸோ இதுக்கான டிப்ஸ் என்னென்னா, இன்ஃப்ளூயன்ஸ், INFLUENCE. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தா I for in trust, in relationship of trust, N for no free consent, F for fiduciary or dominating position, L for law shifts burden of proof, U for unfair advantage taken, E for example like doctor patient, parent child, N for not equal bargaining power, C for contract voidable, and E for enrichment of dominant party. ஸோ இந்த விஷயம் வந்து லாவில் எப்படி எஃபெக்ட் ஆகுது? செக்ஷன் 19 clause A கான்ட்ராக்ட் அப்டைன் பை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் voidable at option of influenced party. கோர்ட் ரெமெடி என்னன்னா, கேன்சல் கான்ட்ராக்ட் ஆர் மாடிஃபை டேர்ம்ஸ் டு மேக் தெம் ஃபேர். நெக்ஸ்ட் செக்ஷன் 18 மிஸ்ரெப்ரசன்டேஷன். நீங்கள் ஒரு ஃபோன் பை பண்ண போகிற மொமெண்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். செல்லர் சொல்கிறாரு, இது பிராண்ட் நியூ ஃபோன், ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. பட் ஆக்சுவலி செல்லருக்கு தெரியலை ஃபோனில் இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்குன்னு. அவர் இன்டென்ஷனலாக இங்கே ஃப்ராட் பண்ணலை, ஆனால் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இதுதான் மிஸ்ரெப்ரசன்டேஷன். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 18 என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ரெப்ரசன்டேஷன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங் ஃபேக்ட் சொல்கிறது, பட் ஃப்ராட் பண்ணுறது மாதிரி இன்டென்ஷன் இல்லாத பட்சத்தில். இதனால் இன்னொரு பார்ட்டி ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறதுக்காக. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, அன்வாரண்டட் பாசிட்டிவ் அசர்ஷன். பார்ட்டி தெரியாமல் அவங்க சொல்கிறது அப்படியே பிலீவ் பண்ணிவிட்டு அந்த ராங் ஃபேக்டை வந்து ஏற்றுக்கிறது. அதுதான் அன்வாரண்டட் பாசிட்டிவ் அசர்ஷன். 2 சைடுக்குமே தப்பு இல்லை, ஆனால் அது வந்து இட் இஸ் அ ராங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். செகண்ட் டைப் வந்து பிரீச் ஆஃப் டியூட்டி இருக்கும் பொசிஷனில் இருந்து அன்இன்டென்ஷனலாக ராங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. தேர்ட், காசிங் பார்ட்டி டு மேக் அ மிஸ்டேக். பார்ட்டி இன்ஃபர்மேஷன் கன்சீல் பண்ணாமல் இன்னொரு பார்ட்டியை மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுறது. அண்ட் இதோட கீ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தா, ஃப்ராட் நோ இன்டென்ஷன் டு சீட். மிஸ்ரெப்ரசன்டேஷன் இன்டென்ஷன் இல்லை, ஆனால் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. செக்ஷன் 18 மிஸ்ரெப்ரசன்டேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் மெமரேட்டிவ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1, கார் செல்லர் சொல்கிறாரு, இது ஆக்சிடென்ட்டில் இன்வால்வ் ஆகலை இந்த கார் அப்படின்னு. அவருக்கு தெரியாமல் 2 years பேக் ஸ்மால் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த காரில். ஸோ இதுதான் மிஸ்ரெப்ரசன்டேஷன். எக்ஸாம்பிள் நம்பர் 2, ப்ராப்பர்ட்டி புரோக்கர் ஒரு லேண்ட்க்கு கிளியர் டைட்டில் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு, பட் ஓல்டு கேஸ் அதில் பெண்டிங்காக இருக்குது. புரோக்கருக்கு தெரியல அதில் கேஸ் இருக்குன்னு. ஸோ இட் இஸ் ஆல்சோ மிஸ்ரெப்ரசன்டேஷன். லீகல் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தா 2025 கான்ட்ராக்ட் voidable at the option of misled party. இதோட ரெமெடி என்னன்னா, கேன்சல் கான்ட்ராக்ட் ஆர் என்ஃபோர்ஸ் வித் coercion of facts. No criminal liability unless intention to deceive is proved. Tip to remember அப்படின்னு பார்த்தா மிஸ்ரெப்னு பார்க்கும்போது M for mistaken fact stated, I for intention to cheat, S for statement false, R for relied upon by other party, E for effect that is voidable contract, P for party can rescind or enforce with truth.
ஸோ ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்னன்னா ஆல்வேஸ் செக் இன்டென்ஷன் இருக்கா, இருந்தால் அது ஃப்ராட். இன்டென்ஷன் இல்லை ஆனால் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா இட் இஸ் மிஸ்ரெப்ரசன்டேஷன். கோர்ட் ப்ரூஃப் ஷோ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ப்ளஸ் வாட் யூ ரிலைட் ஆன். So legal remedies for consent issues. Contract Act responds to coercion, undue influence and misrepresentation. இப்போ நம்ம summarize பண்ணா coercion under section 19 to 72, contract voidable at coerced parties option, money or property recoverable. Undue influence under section 19A, voidable on terms modified by court to restore fairness. Misrepresentation under section 18, misled party can cancel or enforce contract with full facts. Core legal impact என்னன்னா all result in voidable contracts, not void ab initio. அண்ட் இது வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி COUMI மெமரி கேம் ப்ளஸ் 5 செகண்ட் டெஸ்ட், ஒரு சின்ன ரேபிட் ரீகால் ஃபார் கோவர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன். கோவர்ஷன், வில்லன் த்ரெட்டன்ஸ் ஹீரோ வித் நைஃப் டு ஃபோர்ஸ் சிக்னேச்சர். இது வந்து ஃபியர் பேஸ்ட் த்ரெட். ஒரு பயத்தை உருவாக்கி இன்னொருத்தவங்களை த்ரெட் பண்ணி ஒரு விஷயத்தை வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கிறது. தட் இஸ் கோவர்ஷன். U for undue influence, trusted uncle tricks into cheap property sale. இது வந்து பவர் இம்பேலன்ஸ். தட் இஸ் undue influence. MI for misrepresentation. Smiling seller hides truth unknowingly. False information, no deceit. 5 second test என்னன்னா fear இருந்தா coercion இருக்கும், trust misuse பண்ணா undue influence இருக்கு, and wrong information கொடுத்தா it is misrepresentation. And conclusion. So friends, இப்போ நம்ம coercion, undue influence, misrepresentation 3 டாபிக்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இது எல்லாம் கான்ட்ராக்ட் ஆக்டில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அண்ட் இது கண்டிப்பாக வரும் எக்ஸாமுக்கு அண்ட் லைஃப்பில் கூட யூஸ் ஆகும். உங்களோட நோட்ஸில் இந்த டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஸ்டோரிஸ், ரைம்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு லாஃபுல் லிவிங். கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸும் இந்த டாபிக்ஸ்க்கு ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லேபல் லா, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை டீட்டெயில்டாக பார்ப்போம். This is Lawful Living. Thank you for watching. See you in the next video.